Hi all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are going good. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ஒரு ஈவினிங் டு நைட் vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இதில் நம்ம ஒரு கேக் ஆர்டரும் முடிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணனை தட்டி விட்டுடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த vlog பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது லஞ்சுக்கு அப்புறமா இப்போ வந்து நான் ஓப்பன் டெரஸ்க்கு வந்திருக்கேன். இங்கே எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அவரைக்காயும் அப்புறமா வந்து பயிரும் பறித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பயிர் பார்த்திங்கன்னா வந்து நல்லா விளைஞ்சிருக்கும். என்னோடய ப்ரீவியஸ் vlogல பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பாரில் போடுறதுக்கு பயிரை யூஸ் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் விளையாத பிஞ்சு பயிர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பீன்ஸ் மாதிரி கட் பண்ணி சாம்பாரில் போடுறதுக்கு. பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் விளைஞ்சது மாதிரி, அதாவது அதில் இருக்க அந்த பயிரெல்லாம் எடுத்து ட்ரை நல்லா காஞ்சிருக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு நான் வேக வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நான் வந்து நல்லா காய வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ செடியிலேயே பறிக்காமல் அப்படியே போட்டு காய போட்டு பறிக்கிறதுக்காக வந்து விட்டுருந்தோம். இதில் வந்து கொஞ்சம் ஏற்கனவே பறித்து வச்சுருந்தேன் மாடியில் ஜன்னலில். ஸோ வந்து இப்போ பேலன்ஸ் நிற்கிறதையும் பறிச்சுட்டு அப்படியே அவரைக்காய் செடியும் சேர்ந்து தான் நிற்குது. கொஞ்சம் டார்க் கலரில் தெரியுது பாருங்கள், அதான் அவரைக்காய் செடி. ஸோ அதுலேருந்து அவரைக்காயும் பறிச்சுட்டு நான் வந்து கீழே எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஓப்பன் டெரஸில் வந்து கொஞ்சம் காமிக்க வேண்டியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதையும் நான் வந்து காமிச்சிட்டு அப்படி கீழே போகலாம். இதுதான் நான் சொன்ன வந்து நல்லா காஞ்சி நல்லா விளைஞ்ச பயிர். இதில் இருக்க அந்த பயிரை பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு கீழே எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் என்ன காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து என்னோடய ஓப்பன் டெரஸ் கார்டன் வீடியோவில் வந்து டூர் மாதிரி போட்டிருந்தால. ஸோ அதில் வந்து சிட்டுக்குருவி கொய்யா மரத்தில் கூடு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ இந்த வாட்டி வந்து கிரேப்ஸ் செடியில் சிட்டுக்குருவி கூடு வச்சுருக்கு. அதில் ஒரு சின்ன பேபி சிட்டுக்குருவி கூட இருக்குது பாருங்கள். நல்லா ஒத்து பார்க்கும்போது அவங்களுக்கு கிளியராக தெரியும். அது ரொம்ப டார்க் கலரில் இருக்கிறது. அண்ட் அதோடய பிளேஸும் ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதில் அந்த குட்டி பேட் வந்து இருக்கிறது தெரியும் பாருங்கள். அதுக்கு வந்து இப்போ தான் சின்ன சின்னதாக சிறகெல்லாம் முளைச்சிருக்குது. அது பிளாக் கலரில் இருக்குது. இன்னும் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இதோட மம்மி பேட் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த கலரில் தான் இதுவும் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம். அடுத்ததாக தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா காக்கை கூடு வச்சுருக்குது. ஏற்கனவே நான் வந்து காக்கை முட்டை பச்சை கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு vlogல போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது 2ஆவதாக வச்ச கூடு. இதில் வந்து 3 பேபிஸ் இருக்காங்க, 3 குட்டி காக்கைங்க. அதுக்கும் நல்லா சிறையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் கொஞ்சம் நமக்கு பார்க்கும்போது கிளியராக தெரியும். ஒன்று மட்டும் தலையை தூக்கி வச்சுட்ருக்குது. பேலன்ஸ் இருக்கிற ரெண்டும் கொஞ்சம் படுத்தது மாதிரி கிடக்குது. நான் இங்கே இதை கேமரா எடுத்து வீடியோ எடுக்க வந்ததுமே இதோட அம்மா காக்கை வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஸோ வந்து பக்கத்து தென்னை மரத்துலேருந்து கத்திகிட்டே இருக்காங்க. எப்போவுமே வந்து அந்த காக்கை வந்து ரெண்டுமே அம்மா அப்பா ரெண்டுமே வந்து தென்னை மரத்தில் வந்து பேபிஸ் கூடவே இருக்காது, பக்கத்து மரத்தில் தான் இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம அதை கூட்ட பார்த்துருவோமோ, அதோட குட்டிங்களை எடுத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து அது சாப்பாடு கொடுக்குற டைமில் மட்டும்தான் அந்த நெஸ்ட்டு பக்கத்தில் போவோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து கத்திகிட்டே இருக்குது. விட்டால் வந்து நமக்கும் 2 கொத்து கிடச்சிடும். ஸோ நம்ம அங்கேருந்து மாறிடலாம். அண்ட் நான் சொல்ல வந்து காய வச்ச பயிர் இது தான். நான் கொஞ்சம் பறித்து விளைஞ்சதெல்லாம் பறித்து இந்த மாதிரி நான் அப்படி போட்டுருவேன். அது 2 நாளில் அப்படி நல்லா காஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நான் அதை எடுத்துகிட்டு போவேன். ஸோ நமக்கு ஒரு ஃபியூ அவரைக்காயும் அப்புறமா வந்து கொஞ்சம் பயிரும் கிடச்சிருக்குது. இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது வந்து உள்ளாடி காராமணின்னு நினைக்கிறேன். இந்த பயிரை வந்து காராமணின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ பறிச்சதில் இவ்வளோ கிடச்சிருக்குது. அண்ட் ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதிகமாக காய்க்கிறது இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 1 2 பறிக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி குருவி சேர்த்தது போல் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக நான் வந்து தட்டி காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ½ டப்பாயாச்சும் வந்ததுக்கு அப்புறமா வந்து வேக வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் விளைஞ்சி இந்த மாதிரி பறித்து சாப்பிட்றதுல நமக்கு ஒரு ஹாப்பி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தமாக இவ்வளோ இத்தனை நாளில் கிடச்சிருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பூத்துட்டு தான் இருக்குது. ஸோ அதையெல்லாம் சேர்த்து ஒரு ½ டப்பாயாச்சும் வந்ததும் நான் வந்து வேக வச்சு சாப்பிட்லாம், அப்படி எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு.
அண்ட் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு ஆர்டர் வந்து கேக் நான் செஞ்சு வச்சுட்டேன். நமக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக் தான் ஆர்டர் வந்தது 1 கேஜி. ஸோ அதை நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து கேக் மேலே கொஞ்சம் க்ரம்பிள் வந்து எடுத்து வைக்கிறேன். இது வந்து நமக்கு கேக்கில் வந்து ஃபைனலாக வந்து மேலே ஒட்டுறதுக்கு தேவைப்படும்ல. ஸோ அதுக்கு வந்து மேலே டாப்பில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மாற்றி இதை நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து நாம் இங்கே ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் ரிம்ஷாவை பிக்கப் பண்ணுறதுக்காக. அவளுக்கு வந்து ஸ்கூல் விட்டு டைம் ஆயாச்சு. அண்ட் 3:30க்கெல்லாம் வந்து 3:30 to 3:40 வந்து விட்டுருவாங்க. அண்ட் இங்கே ஒரு பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்னா வந்து ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் வந்து விட்டதுக்கு அப்புறமா, அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக பசங்க பஸ்ஸு எல்லாம் சேர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரஷ்ஷாகவும் கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்காமல் இருக்கிறதுக்காக பஸ் எல்லாம் ஸ்கூல் வேன்லாம் ஃபஸ்ட்டு வந்து விட்டுருவாங்க அதில் வர ஸ்டூடெண்ட்ஸை மட்டும். அதுக்கப்புறமா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த பஸ்ஸஸ்லாம் போனதுக்கு அப்புறமா விடுவாங்க. ஸோ அந்த பஞ்சுவாலிட்டி கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இது எல்லா டேஸ்லேயும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறமா இன்னொரு விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்னா வந்து சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல, ஒரு கேஜி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறமா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸை வந்து பெரிய பசங்களோட சேர்த்து கை கோர்த்து அனுப்பி விடுவாங்க. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன பசங்களெல்லாம் பெரிய பசங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் தூரம் வரது வரைக்கும் இந்த மாதிரியே கை கோர்த்து வந்து பிடிச்சி கூட்டி கொண்டு விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் அதுக்காகவே ஸ்கூலுக்கு உள்ளாடி வந்து டீச்சர் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து நிதானமாக நின்று அந்த மாதிரி வந்து சின்ன பசங்களெல்லாம் வந்து பெரிய பசங்களோட சேர்த்து அந்த மாதிரி அனுப்பி விடுவாங்க. ஸோ அந்த விஷயமும் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுவும் நான் கண்டிப்பாக இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து நம்ம ரிம்ஷா குட்டி வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. இவ்வளோ கூட்டத்தில் வந்து நமக்கு கிளியராக தெரியாது. ரெட் கலரில் வந்து லஞ்ச் பேக் வச்சுட்டு டார்க் ப்ளூ கலரில் மாஸ்க் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க பின்னாடி. இன்றைக்கி வெனஸ்டே, ஸோ ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து அங்கே பக்கத்தில் வந்தாச்சு பாருங்கள். அவங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஏதாச்சும் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து கேக் வேலையை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கேக் பார்த்திங்கன்னா ஃபைனலாக டெக்கரேஷன் வேலை தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம ஃபைனலாக பண்ணணும். இப்போ வாங்க நம்ம ரிம்ஷா குட்டியை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக்கில் ஃப்ரோஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டுற வேண்டியதான். விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சைடில் வந்து நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் கேக் வந்து டாப்பில் எடுத்து க்ரம்பிள் பண்ணி வச்சுருந்தேன் மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கேக் சைட் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணி விட்டுக்கலாம். மேலே வந்து லைட்டாக டெக்கர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து என்ன நம்ம டெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம மேலே லைட்டாக எழுதி விட்டுற வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டியது. அடுத்ததாக இதில் வந்து நார்மல் ஒயிட் க்ரீம் வச்சு நம்ம வந்து இந்த ஸ்டார் நாசில் இருக்குல்ல, அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம வந்து சுற்றி ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம மிடில்லையும் லைட்டாக வந்து அந்த ரெட் வெல்வெட் கேக்கோட க்ரம்பில் வச்சு லைட்டாக டெக்கர் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் எழுதணுமோ அதையும் நான் போடுறது மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். டெக்ஸ்ட் எழுதி ஃபினிஷிங் பண்ணுறதுக்குள்ளாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ காமிக்கலான்னு இருக்கேன். அது வேறு எதுவும் இல்லைங்க. ஏற்கனவே நான் வந்து பாப்பிலானில் வந்து லிக்யூட் கலர், ஜெல் கலர்லாம் வந்து நான் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ காமிச்சிருப்பேன், ஃப்ளேவர்ஸ்லாம். இந்த வாட்டி என்னெல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டைப்பில் அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பாப்பிலான் மேத்தா ஆட்டர், இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரைஸ் வெரைட்டியில் போடக்கூடிய எசன்ஸ் அந்த மாதிரி. அண்டு இது பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ், இதுவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்புறமா இது பார்த்திங்கன்னா வந்து ரெட் லிக்யூட் கலர், அதாவது சூப்பர் ரெட் லிக்யூட் கலர். இது வந்து நம்ம கொஞ்சம் செய்தாலே போதும், நல்ல டார்க் ரெட்டாக வரும். நம்ம கேக் பேட்டருக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா பாஸ்மதி பிரியாணி எசன்ஸ், இது வந்து நார்மல் பிரியாணி எசன்ஸ் தான். நம்ம இது சேர்த்து பண்ணும்போது பிரியாணி நல்லா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன், அதாவது சாக்கோ ப்ரௌன் கலரில் நமக்கு ஜெல் ஃபுட் கலர் கொடுத்து விட்டுருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு ட்ராப் சேர்த்தா போதும். நம்ம வந்து இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக், சாக்லேட் கேக்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டார்க்கான கலர் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும். பட் நம்ம எவ்வளோ தான் கொக்கோ பவுடர் சேர்த்தாலும் அந்த கடுப்பான ஒரு டேஸ்ட் வருமே தவிர அந்த கலர் வராது. ஸோ அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொக்கோ பவுடரை சேர்த்துட்டு அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லோ லிக்விட் ஃபுட் கலர், இதெல்லாம் தான் நமக்கு வந்து ப்ராடக்ட் ரிவ்யூக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. நான் கேக்கில் வந்து டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு இந்த சாக்கோ ப்ரௌன் ஜெல் ஃபுட் கலர் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து அந்த டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு தேவையான அளவுக்கு க்ரீமில் வந்து ஒரு
ஒரு ட்ராப்போட கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். அதுவே நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதை வச்சு நான் வந்து பர்த்டே விஷ் வந்து அதில் எழுத போகிறேன். அண்ட் லிக்யூட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம கேக் பேட்டர் மட்டும் இல்லாமல் வந்து வேறு ஏதாச்சும் நம்ம ரெசிபி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து ஜெல் கலர் வந்து இந்த மாதிரி விப்பிங் க்ரீமில் சேர்க்கும்போது ரொம்ப தண்ணி ஆகாமல் க்ரீம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்தது மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோடய வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நான் இப்போ காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கலர் தனித்தனியாக வாங்கிக்கலாம். அது மாதிரி செட்டாக பாக்ஸாக வாங்கிக்கலாம். 12 கலர்ஸ் இருக்கிறது மாதிரி, ஜெல் கலர்ஸ் நிறைய இருக்கிறது மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ரெட் வெல்வெட் கேக்குக்கான ஃபைனல் அவுட்புட். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து ரெட் வெல்வெட் கேக்கோட ரெசிபி வந்து நான் அப்கமிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுவேன். ஸோ அந்த ரெசிபி கண்டிப்பாக நான் வந்து வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட கேக்கை வந்து இப்போ அனுப்பியாச்சு. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடலைக்கறி சப்பாத்திக்கு பண்ண போகிறேன், சென்னா கறி. ஸோ இந்த சென்னா வச்சு நம்ம எப்போவுமே நார்மலாக வந்து கறி பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அண்டு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, இவ்வளோ நம்ம முதல்ல எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா வாசம் வர்றது வரைக்கும் வறுக்கணும். ஸோ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துட்டு, அண்டு நான் இதில் காரத்துக்கு அப்படியே ஒரு 3 வத்தல் மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கறியில் சேர்த்துக்கலாம். இதை வறுத்து ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம். அண்ட் பசங்க பார்த்திங்கன்னா வந்து ரூமில் ஃபோல்டபிள் லேடரில் வந்து ஏறி விளையாடிட்டுருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ பயம் இல்லை அவங்க ஏறி விளையாடுறதுல. இது கூட நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பசங்களை அடிக்கடி போய் செக் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அமைதியாக இருக்காங்களேன்னு போய் பார்த்தா அங்கே ஏதாவது ஏடா கூடமாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ அடுத்ததாக தேங்காய் வறுக்க போகிறோம். நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை கடாயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லோ ஃப்ளேமில் இதையும் நம்ம கொஞ்சம் வாசம் வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். நான் இங்கே சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சென்னா வந்து மெஷர் பண்ணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான அளவு தான் நான் எல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொடி பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைக்கும் போது நல்லா ஃபைனாக அரைஞ்சு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் முதல்ல வந்து ஸ்பைசஸ்லாம் தனியாக வறுத்துட்டு அப்புறமா வந்து பொடி பண்ணி இதையும் நான் அதில் சேர்க்க போகிறேன். இப்போ தேங்காய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ நல்லா ப்ரௌனாக வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வாசம் வரது வரைக்கும் லைட் கலரில் சேஞ்ச் ஆனதும் நம்ம அதை வந்து ஸ்டவ்லேருந்து மாற்றிக்கலாம். இப்போ இதை பிளெண்டரில் போட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அரைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி லைட்டாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா நம்ம கொஞ்சம் தேங்காயும் நல்லா பொடியாக இருக்குமா, அப்புறம் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும் அரைஞ்சு, அதுக்காக தான். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்டு இந்த கிரேவி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த பட்டூராக்கெல்லாம் வந்து பண்ணுவாங்கள்ல சென்னா மசாலா. ஸோ அந்த மசாலாவோட கொஞ்சம் மிக்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஸ்பைசஸ் நான் இதில் சேர்த்து கொஞ்சம் லிக்யூடாக கொஞ்சம் கிரேவியாக வரது மாதிரி ஒரு வெர்ஷனில் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான ஆனியனை வதக்குறதுக்கு நான் இங்கே வந்து 2 முழு வெங்காயம், அப்புறமா ஒரு சின்ன துண்டு, ஒரு இஞ்சளவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைஸில் வந்து ஒரு இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே நான் வந்து ஒரு 5 பெரிய பல்லு பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வதக்குறதுக்கு தேவை. அண்ட் வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் போதும். பிகாஸ் நம்ம இதையும் அரைக்கிறதுக்கு சேர்ப்போம். அண்ட் 2 மீடியம் சைஸில் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெயில் வந்து நம்ம முதல்ல இஞ்சியையும் பூண்டையும் சேர்க்க போகிறோம். ஸோ பூண்டு அப்படியே சேர்த்துட்டேன். அண்ட் இஞ்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்னால 4 துண்டாக கட் பண்ணி அப்படியே போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ நாம் இதில் வெங்காயத்தை சேர்க்க வேண்டியது தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் பாதராக இருக்கும். பிகாஸ் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதோ சம் ப்ராப்ளம் கேமராவில் இருந்திருக்கு, நான் கவனிக்கலை. ஸோ வந்து நான் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம இப்போ இதில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நான் வந்து 2 தக்காளியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ அது ரெண்டும் கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் லைட்டாக தக்காளியெல்லாம் மசியட்டும். அந்த டைமில் நான் வந்து நைட்டுக்கு தேவையான சப்பாத்தி மாவையும் பிசைகிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அண்டு தக்காளி வந்து ஓரளவுக்கு மசிஞ்சு வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான்.
அண்ட் சப்பாத்தி பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி எண்ணெயோடு சேர்த்து முதல்ல பிசைஞ்சிட்டு திரும்ப ஃபைனலாக நம்ம பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி பிசைஞ்சு வச்சுட்டோம்னா சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து ஃபோல்டபுள் சப்பாத்தி தான் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பரோட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து ப்ரீவியஸ் vlogலாம் சொல்லியிருப்பேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து அதை லைட்டாக தவாவில் போட்டு சூடு பண்ணி எடுத்தால் கூட அப்போ சுட்டது மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஃபோல்டபுள் சப்பாத்தி பண்ணி வைக்கிறதுனால. அண்ட் அது நான் எப்படி ரோல் பண்ணேன் அப்படிங்கிறத என்னோடய ப்ரீவியஸ் vlogல 2-3 வாட்டியாச்சும் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வாட்டி தேவையில்லாமல் எதுக்கு காமிச்சேன் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கல. ஜஸ்ட் அந்த கிரேவி மட்டும் தான் காமிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழம்பு பண்ணுறதுக்கான கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு ஆயிலே நம்ம விட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுக்கிறேன். பிகாஸ் நம்ம இதில் வந்து வெங்காயம் வதக்குறதுக்கு ஏற்கனவே சேர்த்துருப்போம். அதனால் வந்து திரும்பவும் அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதுலேயே நான் வந்து ஒரு பிரியாணி இலையை சின்ன சின்னதாக லைட்டாக வந்து கிழிச்சு போட்டிருக்கேன். ஸோ அந்த இலை சூடானதும் அப்படி நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்ச மசாலா, அப்புறமா ஸ்பைசஸ் தேங்காயெல்லாம் அரைச்ச மசாலா எல்லாத்தையும் மொத்தமாக அப்படி கலந்துக்க வேண்டியதான். அண்ட் இதில் உங்களுக்கு கிரேவி வந்து இந்த மாதிரியே இருந்தால் போதும்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கிறதுக்காக அந்த மிக்சர் ஜாரை மட்டும் லைட்டாக அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. நான் சென்னா பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இதில் வந்து சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலா பாயில் பண்ண வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நல்லா வறுத்தரைச்சது. ஸோ நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக அந்த வேக வச்சுருந்த சென்னாயும் சேர்த்து இதில் கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆகணும். அண்டு சென்னால் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஸோ நான் அந்த ஞாபகம் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டேன். கொஞ்சம் கிரேவி லிக்விடாக ஆகிட்டுது. அதனால இதை நல்லா கொதிக்க வச்சு நான் கொஞ்சம் வற்ற வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து அப்படியே கொதிக்க போட்டாச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் இதை அப்படியே கொதிக்க விட போகிறேன். நம்ம சென்னா வேக வைக்கும்போது அதில் இருக்க தண்ணியை நம்ம கண்டிப்பாக ஸ்டாக்கையும் சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து அந்த கறியில் கண்டிப்பாக இருக்கும் அந்த குழம்புல. ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் இதில் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து லைட்டாக கையால் க்ரஷ் பண்ணி இந்த உள்ளங்கையில் வச்சு லைட்டாக க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மேத்தி சேர்க்குறதுலேனா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். மல்லி இலை வந்து இப்போ சேர்க்க வேண்டாம், அது நீங்கள் ஃபைனலாக சேர்த்தா போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வத்திடுச்சு. அண்டு நல்ல கலர் பாருங்கள், அது கூட நல்லா கொதிச்சு சேஞ்ச் ஆகிருக்கு, திக்காக இருக்குது. அண்ட் இதில் நான் கொஞ்சமாக மல்லி இலை இப்போ சேர்க்குறேன். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் முன்னாடி நம்ம லைட்டாக போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த மல்லியலோட ஃப்ளேவர் அந்த கறியில் ஃபைனலாக அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் நான் வந்து ஒரு ½ லெமனை வந்து லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கிறேன். சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விடணும். ஸோ நமக்கு வந்து அந்த சனா மசாலா வந்து கிரேவி வெர்ஷன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இடியாப்பம், புட்டு, ஆப்பம் எல்லாத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் புட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அரிசி மாவு புட்டோட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஒரு சூப்பரான கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அப்படியே உங்கள் கமெண்ட்ஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி vlog ரெசிபியெல்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். Thank you so much for watching and Assalamu alaikum.